ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, வள்ளி சாப்பிடாம அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ராமச்சந்திரனுடைய மனசு இறங்குது. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வள்ளிக்கிட்ட சாப்பிடுன்னு சொல்ல எனக்கு வேண்டான்னான்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் என் தங்கச்சி பட்னி கடந்துடக்கூடாதுன்னு சொல்லி வியாபாரத்துக்காக துணி எடுத்துகிட்டு ஊர் ஊராக ஓடினேன்னு அவருடைய பழைய கதை எல்லாத்தையுமே பேசுகிறாரு. அதை கேட்டு வள்ளி வருத்தப்படுறாங்க. யாராவது சோறு சாப்பிடும்போது கீழே சிந்துனாலே நீ கோவப்படுவ, அப்படிப்பட்ட உன் கையாலேயே இன்னைக்கு சாப்பாடை நான் தட்டி விட வச்சிட்டேனேன்னு சொல்லி அழுறாங்க. இன்னைக்கு நடந்ததை என்னால் தாங்க முடியலை வள்ளி, அந்த தருதலைக்கு போய் நீ உதவி பண்ணலாமா? பாரு, அவனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சீரழிஞ்சிட்டு இப்போ நம்ம ராகவன் வாழ்க்கையும் சீரழிஞ்சிட்டுன்னு அழுறாரு. அண்ணா அழாதண்ணா, சீக்கிரமாகவே எல்லாம் சரியாயிரும். நம்ம 2 பசங்களும் சந்தோஷமாக வாழ்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். அழாதீங்கண்ணா, உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போகுதுன்னு சொல்லி வள்ளி ராமச்சந்திரனுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறாங்க. அதே மாதிரி ராமச்சந்திரன் வள்ளிக்கு ஊட்டி விடுறாரு. காலையில் வள்ளி சாமிக்கு நன்றி சொல்கிறாங்க. என் அண்ணனோட மனசை இவ்வளோ சீக்கிரம் நீ மாற்றுவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்ல ராமச்சந்திரன் வராரு. வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட, அண்ணா நம்ம 2 பேரும் கண்மணி வீட்டுக்கு போய் பேசி அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்ல சரின்னு ராமச்சந்திரனும் ஒத்துக்கிறாங்க. காலையில் வீரா வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதை மாறன் பார்த்து ரசிக்கிறாரு. அப்போ அந்த பக்கமாக ஒரு லேடி வராங்க. என்னம்மா வீரா, கோலம் போடுறியா? சிக்கு கோலமாக போட்டுறாதம்மா, ஏன்னா வாழ்க்கை சிக்கலாக போயிடும். கல்யாணம் ஆன புது பொண்ணு, அதனால பூக்கோலமாக போடுன்னு சொல்ல, ஓ இதுக்குள்ளே இவ்வளோ ஃபிலாசபி இருக்குதா? அப்போ வீரா நீ பூக்கோலமாகவே போடுன்னு மாறன் சொல்ல வீரா முறைக்கிறாங்க. பிருந்தா மாறனுக்கு காஃபி கொண்டு வராங்க. அதை பார்த்து வீரா முறைக்க, இவ இருக்கும்போதா காஃபியை கொண்டு வருவேன்னு மாறன் அவரோட மனசுலே நினைக்கிறாரு. வீரா எழுந்து கையில் இருக்கக்கூடிய கோலமாவை மாறனுடைய முகத்திலே விட்டு எறிகிறாங்க. என்னக்கா பண்ணுறேன்னு பிருந்தா கேட்க, மாவு சரியில்லடி, அதான் ரோட்டில் வீசினேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நல்ல வேலை காஃபியை தூக்கி எரியாமல் போனாலேன்னு சொல்லிட்டு மாறன் சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா பிருந்தா கிட்ட காஃபி ஆறுறதுக்கு முன்னாடி போய் டவலும் தண்ணியும் எடுத்துகிட்டு வான்னு சொல்ல அவங்களும் எடுத்துகிட்டு வராங்க. மாறன் தன்னோட முகத்தை கழுவிட்டு காஃபியை வாங்கி குடிக்கிறாரு. காஃபி நீயா போட்டேன்னு பிருந்தா கிட்ட கேட்க, ஆமாம் மாமான்னு சொல்கிறாங்க. உனக்காக தான் என்னுடைய சத்தியாகிரகத்தை நான் முடிச்சிருக்கேன், இல்லைனா நீ வருத்தப்படுவ பாரு, அதுக்காக தான் சொல்லிட்டு மாறன் காஃபி குடிக்க சரி சரின்னு பிருந்தா தலையாடிட்டே போகிறாங்க. இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது.